பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல துரோணர் தன் படையை சக்கரவியூகமாக வகுத்து தர்மரை தாக்கிய போது அதை உடைத்து அபிமன்யு உள்ளே செல்ல பாண்டவர்கள் அவனை பின்தொடர இயலவில்லைன்னு கேட்டோம். ஏன் தொடர இயலவில்லை? இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்க வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 69. அபிமன்யு வதம். தாங்கள் தீர்மானித்திருந்தபடி அபிமன்யு வியூகத்தை உடைத்த பாகத்தில் அவனை பின்தொடர்ந்து பாண்டவர்கள் நுழைய போனார்கள். இதனை கண்டு திருதராஷ்டிரனுடைய மருமகனும் மகா பராக்கிரமசாலியுமாகிய சிந்து தேசத்து ராஜன் ஜெயத்ரதன் பள்ளத்தாக்கில் யானை இறங்குவது போல பாண்டவர்களின் மேல் தன் படையுடன் பாய்ந்தான். அவனுடைய தைரியத்தையும் சமயத்துக்கு தகுந்தபடி யோசித்து செய்த சாதுரியத்தையும் பார்த்த கௌரவப்படை மறுபடியும் தைரியம் கொண்டது. ஜெயத்ரதன் பாண்டவர்களை தடுத்த இடத்தில் படை வீரர்கள் பலமாக கூடினார்கள். வியூகத்தின் பிளவு மீண்டும் மூடப்பட்டது. சிந்துராஜனின் வெள்ளி பன்றியின் கொடியை பார்த்து கௌரவ சேனை உற்சாகமடைந்தது. அபிமன்யுவால் உண்டாக்கப்பட்ட வியூக உடைப்பு அடைக்கப்பட்டு மறுபடி நன்றாக ஒன்று சேர்த்து பூர்த்தி செய்யப்பட்டது. தருமன் ஒரு அம்பை பிரயோகித்து ஜெயத்ரதனுடைய வில்லை அறுத்தான். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் அவன் வேறு வில்லை எடுத்து 10 பாணங்களை தருமபுத்திரன் மேல் வீசினான். பீமசேனன் ஜெயத்ரதனுடைய வில்லையும் தேரின் கொடி குடை எல்லாவற்றையும் நாசம் செய்து பூமியில் தள்ளினான். சிந்துராஜன் தயங்காமல் மறுபடியும் வேறு வில்லை எடுத்து பீமனுடைய வில்லை அறுத்து தள்ளினான். பீமனுடைய தேர் குதிரைகளையும் வீழ்த்தினான். பீமசேனன் தன் தேரினின்று இறங்கி சாத்தியக்கியின் தேரில் ஏற வேண்டியதாயிற்று. இவ்வாறு ஜெயத்ரதன் மிகுந்த சாமர்த்தியத்துடன் வியூக உடைப்பை அடைத்துவிட்டு பாண்டவர்கள் உள்ளே நுழையாமல் செய்துவிட்டான். அபிமன்யு சகாயமற்று நின்றான். கௌரவ சேனையுக்குள் புகுந்த அபிமன்யு தன்னை எதிர்த்த வீரர்களை எல்லாம் வீழ்த்தினான். தனியாக நின்ற அவனை எதிர்க்க வந்தவர்கள் அனைவரும் சமுத்திரத்தில் புகுந்த நதியைப் போல இருந்த இடம் தெரியாமல் மறைந்தார்கள். துரியோதனனுடைய குமாரன் லக்ஷ்மணன் மிகவும் தைரியமும் வீரமும் கொண்ட பாலன். அனைவரும் பின்வாங்கிய போது அவன் பயமின்றி அபிமன்யுவை எதிர்க்க வந்தான். இதை கண்டவுடன் புறங்காட்டி சென்று கொண்டிருந்த பல கௌரவ வீரர்கள் திரும்பி வந்து துரியோதனனுடைய குமாரனுக்கு சகாயமாக நின்று போர் புரிந்தார்கள். மலைமேல் மழை பெய்வது போல் அபிமன்யுவின் மேல் அம்புகளை பொழிந்தார்கள். துரியோதனனுடைய மகன் லக்ஷ்மணன் மிக்க பராக்கிரமத்துடன் போர் புரிந்தான். முடிவில் சுபத்ரா குமாரன் எய்த ஒரு சக்தி ஆயுதம் லக்ஷ்மணனை தாக்கியது. அழகிய மூக்கும் புருவங்களும் பளபளவென்று கூந்தலும் குண்டலங்களும் பொருந்திய அந்த வீரன் இறந்து வீழ்ந்தான். அதை கண்ட துரியோதனன் மிகுந்த கோபம் கொண்டு இந்த பாதகனான அபிமன்யுவை கொல்லுங்கள் என்று உரக்க கத்தினான். துரோணர், கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமன், பிருகத்பாலன், கிருதவர்மன் ஆகிய 6 மகாரதர்களும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்டார்கள். துரோணர் கர்ணனை நெருங்கி, இவனுடைய கவச்சத்தை உடைக்க முடியாது, சரியாக குறிபார்த்து குதிரை கடிவாளங்களை அறுத்துவிடு, பின்புறத்திலிருந்து இவன் மேல் ஆயுதம் பிரயோகம் செய் என்று சொன்னார். சூரியகுமாரனும் அவ்வாறே செய்தான். பின்புறத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் அபிமன்யுவினுடைய வில் அறுக்கப்பட்டது. குதிரைகளும் சாரதியும் கொல்லப்பட்டு அபிமன்யு தேர் இழந்தவனாகவும் வில் இழந்தவனாகவும் செய்யப்பட்டான். க்ஷத்ரிய சௌந்தரியத்தின் அவதாரமை போல்
அபிமன்யு அச்சமயத்தில் கத்தியையும் கேடயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு நின்றான். அவன் அப்போது காட்டிய தைரியத்தையும் சாமர்த்தியத்தையும் யுத்த களத்தில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் வியப்பை உண்டாக்கியது. தன்னை ஒன்று போல கூடி எதிர்த்த அனைவரையும் கத்தி சஞ்சாரம் செய்து தாக்கினான். தரையில் கால் வைக்காமல் ஆகாயத்தில் பறந்து யுத்தம் செய்பவனைப் போல் காணப்பட்டான். துரோணர் ஒரு பாணத்தால் அபிமன்யுவின் கையில் இருந்த கத்தியை வெட்டினார். கர்ணன் கூர்மையான அம்புகளை செலுத்தி அவன் கேடயத்தை சிதற அடித்தான். உடனே அபிமன்யு ரதத்தின் சக்கரத்தை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு சுதர்சனத்தை எடுத்து நிற்கும் மகாவிஷ்ணுவை போல் விளங்கினான். தேர் சக்கரத்திலிருந்த புழுதி அவன் உடம்பெல்லாம் படிந்து அவன் சுபாவமான அழகு இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. இரண்டாவது ஜனார்தனனைப் போல் அபிமன்யு ஒரு பயங்கரமாக போர் நடத்தினான். பிறகு சேனை முழுவதும் அவனை தாக்கி அவன் கையில் இருந்த தேர் சக்கரம் துண்டு துண்டாக செய்யப்பட்டது. அச்சமயம் துச்சாதனனின் புத்திரன் கதையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவை தாக்க வந்தான். அபிமன்யுவும் கதாயுதம் எடுத்துக்கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு போர் துவங்கினார்கள். இருவரும் கீழே விழுந்தார்கள். பிறகு துச்சாதனனின் குமாரன் முதலில் எழுந்தான். அபிமன்யு எழுந்து கொண்டிருந்த சமயத்தில் அவன் தலையில் துச்சாதனனின் குமாரன் கதாயுதத்தால் அடித்தான். பல பேர்களை ஒருவனாக எதிர்த்து யுத்தம் செய்த சிரமத்தால் மயக்கமடைந்திருந்த அபிமன்யு அந்த அடிக்கு இரையாகி உயிரிழந்தான். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொன்னான், தாமரை ஓடையை யானை கலக்குவது போல பெரும் கௌரவ சேனையை கலக்கிய அபிமன்யுவை பலர் சேர்ந்து இவ்வாறு கொன்றார்கள். இவ்வாறு கொல்லப்பட்ட அபிமன்யுவை உம்மை சேர்ந்தவர்கள் சூழ்ந்து கொண்டு காட்டு வேடர்களைப் போல கூத்தாடி சந்தோஷப்பட்டார்கள். உண்மை வீரர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஒழுகிற்று. ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த பறவைகள் இது தர்மமல்ல தர்மமல்ல என்பது போல சப்தமிட்டன. கௌரவ வீரர்கள் அபிமன்யு வதத்தை பற்றி மகிழ்ச்சி அடைந்து சிம்மநாதம் செய்தார்கள். திருதராஷ்டிரனுடைய மகன் யுயுத்சு மட்டும் மிகவும் கோபம் கொண்டவனாக, இது தகாது, யுத்த தர்மத்தை அறியாத க்ஷத்திரியர்களே, வெட்கப்படுவதற்கு பதில் சிம்மநாதம் செய்கிறீர்கள். பெரிய அதர்மத்தை செய்துவிட்டு நெருங்கி நிற்கும் அபாயத்தை அறியாமல் மூடர்களைப் போல் சந்தோஷப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆயுதத்தை எரிந்துவிட்டு யுத்த களத்திலிருந்து விலகினான். யுயுத்சு தர்மத்துக்கு பயந்தவன். அவன் பேச்சு கௌரவர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். தர்மத்தை காக்க ஆரம்பிக்கப்பட்ட தர்ம யுத்தத்தில் 13ஆம் நாள் அதர்மம் தலை காட்ட தொடங்கியது. மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதே கண்டான், உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள் பால